காலையில் எழுந்தோமா ஒரு இட்லி சட்னி செஞ்சோம்மா காலையில் டிஃபன் வேலையை முடித்தோமா அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு இருக்கும். அன்றைக்கி எனக்கும் அதே மைண்ட் செட்டு தாங்க இருந்தது. சரி காலையில் சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிப்போம், ஏன்னா பொங்கல் வேறு வருது, வீட்டில் வந்து பொங்கல் வேலை அதிகமாக இருக்குது, நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது, ஏற கட்ட வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுனால நானும் அதே மைண்ட் செட்டில் தான் இட்லியும் சட்னியும் செஞ்சு வச்சேன். நமக்கு தான் வேலை, ஆனால் நம்ம பசங்களுக்கு ஹாலிடே வாச்சே, நிறுத்தி நிதானமாக பொறுமையாக துறை எழுந்து வந்தார். என்ன மம்மி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, இட்லியும் சட்னியும் செஞ்சுருக்கேன்டா அப்படின்னு அப்படியே ஒரு லுக்கை விட்டான். ஏன்னா நம்ம பசங்கள்லாம் தான் தோசை பிரியர்களாச்சே, இட்லினா கொஞ்சம் கசக்குமே, இல்லை மம்மி இட்லிக்கு சட்னியை விட இந்த தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு என் மைண்டை கழுவ ஆரம்பிச்சேன். அப்படியே பதிலுக்கு நான் ஒரு லுக்கை விட்டேன். அதுக்கு இல்லை மம்மி, தோசைலாம் ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி, கால் வலிக்கோ முட்டி வலிக்கோ, அதனால் உங்கள் நல்லத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஊற்றிட்டீங்க, மாற்ற வேண்டாம், நம்ம ஏன் அதுக்கு வந்து ஒரு தக்காளி தொக்கு பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே ரொம்ப அன்பாக கேட்டான். என்னதான் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா வேலையாக இருந்தாலும் பாவம் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டா அதுக்கப்புறம் நம்மளால் அதை முடியலங்கிறது சொல்ல முடியலங்க, மறுத்தும் பேச முடியல. அதெல்லாம் முடியாதுடா, இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவும் சம்டைம்ஸ் சொல்ல முடியல. பாவம் அவன் லீவுக்கு வந்திருக்கான், அவன் வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதே வந்து நம்மக்கிட்ட தான். அதனால் சரி செய்வோம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட சேர்த்துக்கிட்டேன். மாமி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனுமே கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். ஏன் இந்த அம்மாக்கள்லாம் இப்படி இருக்கும், புருஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டால் இல்லைல்ல முடியாது நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்போம், சாப்பிடும்போது ஒரு ஆம்லேட் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு அப்பளம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்வாங்க. எந்திரிச்சு போகிறதுக்கு சம்டைம்ஸ் சோம்பேறியாக இருக்கும், அதெல்லாம் முடியாது நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி. அதே இந்த பசங்க கேட்டாங்கன்னா அது எவ்வளோ நேரமானாலும் சரி எந்திரிச்சு போய் ஒரு ஆம்லேட்டோ இல்லை ஒரு ஒரு அப்பளமோ போட்டு கொண்டு வந்து கொடுத்து விட்றோம். அது ஏன் இப்படின்னே எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் வீட்லேயும் இது நடக்குமான்னு சொல்லுங்கள். அப்படி ஒரு வேலை கேட்டால் நீங்களும் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறதுமே எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். எப்பவும் போல தான் தக்காளி தொக்கு வந்து ஆஸ் யூஷுவல் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக வந்துச்சு. அஸ்வின் ரொம்ப எமோஷனாக ஆகிட்டான். அப்படியே வந்து கையை பிடிச்சி கண்ணெல்லாம் ஒத்தி கையில் முத்தெல்லாம் கொடுத்து அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி தான் அந்த இட்லியும் தக்காளி தொக்குமே வந்து சாப்பிட்டான். இது அவனோட மோஸ்ட் ஃபேவரெட்டு. டெய்லி இதை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு சில டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப பர்டிகுலராக வச்சுருப்பான். சுடுது சுடுது